பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் ராமேஸ்வரம் செல்லும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமரன், விவரங்கள். வணக்கம் நந்தா. 3 நாள் பயணமாக தமிழகம் வரக்கூடிய மோடி அவர்கள் ராமநாதபுரத்திற்கு 20, 21ஆம் தேதிகளில் 2 நாள் பயணமாக வர இருக்கிறார். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக ராமநாத சுவாமி கோயிலிருந்து தீர்த்தம் எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. அதற்காக 2 நாள் பயணமாக வரக்கூடிய நிலையில் சாலைகள் அனைத்தும் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. 4 கோபுர வாசல்களும் சுற்றி சாலைகள் அமைக்கும் பணிகளில் நகராட்சி நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. முற்றிலுமாக ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்துமே, ராமேஸ்வரம் மற்றும் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துமே போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் வரக்கூடிய மோடி அவர்கள் அன்று, அதாவது 20ஆம் தேதி 3 மணி அளவில் ராமேஸ்வரம் வரக்கூடிய மோடி அவர்கள் அங்கு அக்னி தீர்த்தக்கரையில் புனித நீராடிவிட்டு ராமநாத சுவாமி கோயில் இருக்கக்கூடிய 22 புண்ணிய தீர்த்தங்களையும் நீராடிவிட்டு சாமி தரிசனம் செய்கிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோயிலில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அன்று இரவு ராமகிருஷ்ண மடத்தில் தங்கி மீண்டும் 21ஆம் தேதி காலை 9 மணி அளவில் தனுஷ்கோடி இருக்கக்கூடிய அரிச்சல் முனையில் புனித நீராடிவிட்டு வருகின்ற வழியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு 11 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலமாக மதுரையிலிருந்து டெல்லி சென்றடைகிறார். இதனால் அப்பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன், அதாவது மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் முற்றிலுமாக சோதனை செய்யப்பட்டு போலீசார் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. நந்தா, நன்றி வீரகுமரன், விரிவான விவரங்களுக்கு.